இறந்து போன காமெடி நடிகர் ரோபோ சங்கரோட சொத்து மதிப்பு இத்தனை கோடியா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு முக்கியமான தகவல் இப்போ வெளியா இருக்கு. ரோபோ சங்கர் நேற்று தினம் திடீர்னு மருத்துவமனையிலே இறந்து போயிட்டாரு. அவருக்கு மஞ்சக்காமல அதிகமா ரத்தத்துல கலந்துருச்சு. ஒரு லெவலுக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஸோ மருத்துவர்களும் ஏற்கனவே கை விரிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்றோம் அப்படின்னு தான் ரோபோ சங்கருக்கு பல விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா கடைசி நேரத்துல அவரை காப்பாற்ற முடியாம துடிதுடிச்சு பரிதாபமான முறையில ரோபோ சங்கர் இறந்து போயிருக்காரு. ரோபோ சங்கர் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆபத்தான நிலைமையில தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அப்பயும் இதே மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சதுனால அவருக்கு மஞ்சக்காமலை நோய் ஏற்பட்டிருக்கு. மஞ்சக்காமலை நோய் ரத்தத்துல கலந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கா போயிடும். அதுலயும் ஒரு 10% கலந்தா கூட அவங்களை காப்பாத்திடலாம். 15% 20% மேல போனுச்சுன்னா காப்பாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா 2 வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மஞ்சக்காமல் நோயினால பாதிக்கப்பட்ட ரோபோ சங்கருக்கு ரத்தத்துல 20% மேல மஞ்சக்காமல் கலந்துருச்சு. ஆனா அப்பயே மருத்துவர்கள் கை வச்சுட்டாங்க. இருந்தாலும் உயர்த்தர சிகிச்சைலாம் அழிச்சுதான் ரோபோ சங்கரை காப்பாத்திருக்காங்க. அந்த நேரத்துல ரோபோ சங்கருக்கு கிட்டத்தட்ட கோடி கணக்குல அவங்க குடும்பத்தினர்கள் செலவு பண்ணி தான் அவர் உயிரை காப்பாத்திருக்காங்க. ரோபோ சங்கர் ஆரம்பத்துல இருந்து சினிமாவில் நடிக்கலைங்க. ரோபோ சங்கர் அவருடைய ஒரு 40 வயசு வரைக்கும் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்காரு. சாப்பாடே வழி இல்லாம ஒரு வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விஜய் டிவில கலந்துக்கிட்டாரு. விஜய் டிவி அவருக்கு ஒரு நல்ல டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. விஜய் டிவில அவர் பண்ண காமெடிகள் அப்புறம் மிமிக்ரி எல்லாமே பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் சினிமால வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் சினிமால ரோபோ சங்கர் சொல்ற அளவுக்கு ஒரு 30-40 படம் தான் அடிச்சிருப்பாரு. அதுவும் முழுநீள படம் கிடையாது. சைட்ல வர ஒரு சின்ன சின்ன காமெடி ஆக்டர் ரோல் தான். ஆரம்பத்துல செந்தில், கவுண்டமணி, வடிவெல்லாம் ஒரு படத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி படத்துல கதையில அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப இருக்க படங்கள்ல காமெடி சீன்ல காமெடி நடிகர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா டைமில் நடிக்கிறாங்க. அதனால இவங்களுக்குலாம் சம்பளம் கம்மி தான். அந்த வருஷத்துல ரோபோ சங்கர் ஒன்றும் பெருசா சம்பாதிச்சல. இந்த 30-40 படத்துல ஏதோ சொல்ற அளவுக்கு ஒரு 5-6 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அதுல தனக்கு சொந்தமா வீடு வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நடந்த அவருடைய பொண்ணு மேரேஜ ரொம்ப கிராண்டாவும் நடத்தி முடிச்சிருந்தாரு. அதுலயே அவரு ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணிட்டதாவும், இப்போ ஏதோ கடன் இல்லை ஆனா பரவாயில்ல, இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறத வச்சுதான் நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரோபோ சங்கர் ரீசெண்டா அழிச்ச பேட்டில் கூட சொல்லியிருந்தாரு. அந்த நிலைமையில தான் அவருக்கு திடீர்னு மஞ்சக்காமல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டப்போ மீதி இருந்த எல்லா காசுமே செலவு பண்ணிட்டாங்க. வீடை விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீடை அடமா வச்சுதான் அவருக்கு மருத்துவ செலவுலாம் பார்த்திருக்காங்க. ஸோ கடைசி நேரத்துல ஒரு சில லட்சங்கள் கடன்ல இருக்கும்போதுதான் அவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவர் திரும்பவும் என்னுடைய பழைய உடல்நிலையை நான் கொண்டு வரணும், அதுக்காக ஆடா உழைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுத்திருக்காரு. இதனால அவரு கொஞ்ச நாட்கள் எந்த ஒரு படத்துங்களையும் நடிக்கல, கமிட் ஆகல. ஸோ முழுக்க முழுக்க தான் உடம்ப பழைய மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லி ஜிம்ல நிறைய ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலயும் நிறைய செலவு தான். ஸோ செலவானதுக்கு பிறகு இப்பதான் ஒரு 4-5 படங்கள்ல திரும்பவும் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடிக்க ஆரம்பிச்ச இந்த நேரத்துல அவரு இறந்து போயிருக்காரு. சொல்ல போனா அவருக்கு பேங்க் பேலன்ஸ் சொல்றது ஒரு அதிகபட்சம் 20,000-30,000 ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கான். அது போக வீடு அடமானத்துல இருக்கு. அவங்க மனைவி பிறந்த எல்லா ஜுவல்லுமே இப்போ அடகுல தான் இருக்கான். ஸோ ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா ரோபோ சங்கருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் தான் இருக்கான். அதை தவிர அவங்களுக்குன்னு சொந்தமா வீடு, கார்னு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க மனைவி நேர்த்தி கூட அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட சொல்லி கதறி அழுதுருக்காங்க. ஸோ ஒரு ஆளு நல்லா சம்பாதிக்கும் போது அதை எப்படி மிச்சப்படுத்தணுமோ அப்படி மிச்சப்படுத்தணும். அதை மிச்சப்படுத்த தெரியாம ஒரு சில மோசமான விஷயங்களை பண்ணுனா கடைசி நேரத்துல இப்படிதான் எந்த பக்கம் வந்துச்சோ அந்த பக்கமா போயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ரோபோ சங்கர் நிறைய சம்பாதிச்சாரு, செலவு பண்ணாரு, அவருக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு தான் குடும்பத்தை ஒரு கடனாளியா ஆக்கிட்டு அவர் இன்னைக்கு காலமும் ஆகிட்டாரு. இப்போ அந்த குடும்பம் எப்படி திரும்ப மீண்டு வரப்போகுது அப்படின்னு நினைச்சாலே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ரசிகர்கள் இந்த செய்தி கேட்டு ரொம்பவுமே ஒரு கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க.